ஓம் வாராகி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று குபேர சம்பத்து ஏற்பட இந்த 3 பொருளையும் சேர்த்து உங்க பூஜை அறையில் வையுங்கள். உங்கள் அனைத்து கடனும் கரைந்து காணாமல் போகும். செல்வ நிலைகள், பொருளாதார நிலைகள் அதிகரிக்கும். ஆமாங்க, அது என்ன 3 பொருட்கள், எப்படி வைக்கணும், எந்த நேரத்துல வைக்கணும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைய தினம் அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமானது. தை முதல் வெள்ளிக்கிழமை, அதுவும் வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் குபேர சம்பத்து ஏற்படுவதற்கு நான் சொல்லக்கூடிய இந்த 3 பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து உங்களுடைய பூஜை அறையில வையுங்க. போதும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை விலக்கி ஒரு செல்வ நிலையை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு எளிய பரிகாரம்னே வச்சுக்கலாங்க. இதற்கு தேவையான பொருட்கள் யாரெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத ஒன்னொன்னா பார்க்கலாம். இதை யாரெல்லாம் செய்யலாம்? பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அனைவருமே நம்ம இந்த பரிகாரத்தை செய்யலாம். பண தேவைகள் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களும் செய்யலாம். எங்களுக்கு கடன் அதிகமாக இருக்கிறது, கடன் தீரவே மாட்டேன்டுது அப்படின்றவங்களும் சரி இந்த பரிகாரத்தை செய்யலாம். இதை ஒரு முறை நீங்க செய்து வைத்து விட்டு திருப்பி நீங்க எத்தனை முறைக்கு ஒரு தடவை மாத்தணும் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு 2 வாரங்கள் இது அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் பண்ண வேண்டாம். இதில் சேர்த்திருக்கக்கூடிய பொருட்களும் நம்மளுக்கு அவ்வளவு சீக்கிரமாக கெட்டு போகக்கூடிய பொருட்கள் அப்படின்றது கிடையாது. அதனால நம்ம 2 வாரத்திற்கு மாற்ற தேவையில்லை. சரிங்க. இப்போ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும், இதற்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா, இது மாதிரி ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க. இது கண்ணாடி பவுல்ல நம்ம செய்யலாம். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா மண்ணால் ஆன உலோகங்கள்ல செய்யலாம். இது 2லும் தான் இந்த பரிகாரத்தை நம்ம செய்யணும். வேற எந்த ஒரு பாத்திரத்தையும் நீங்க இதுக்காக எடுத்துக்கொள்ள கூடாது. கண்ணாடி பவுல், கண்ணாடி மூடி போட்ட ஒரு இதுதான் இருக்குது, ஒரு பாட்டில் தான் இருக்கு, அதுல செய்யலாமா அப்படின்னா தாராளமா செய்யலாம். ஆனா கண்ணாடி பொருளாக இருக்க வேண்டும். இல்லைன்னா அகண்ட விளக்குக்காக நம்ம பெரிய விளக்கு வாங்கி வச்சிருப்போம், உப்பு தீபம் ஏற்றுவதற்காக நம்ம வாங்கி வச்சிருப்போம் இல்லைங்களா? அது மாதிரி இருக்கக்கூடிய மண்ணாலான பவுல்லையும் நீங்க இந்த எளிய ஒரு பரிகாரத்தை செய்யலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா இது முழுவதும் நம்மளுக்கு இந்த கல்லுப்பை நிரப்ப வேண்டும். முழுவதுமாக நம்ம இன்று சுக்கிரஹோரை நேரத்தில் நீங்க வாங்கி இருக்கிறீங்க அப்படின்னா அந்த கல்லுப்பையை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். இதுல முழுவதுமா நல்லா கல்லுப்பை நிரப்பிடுங்க. நிரப்பிட்டு இது கூட என்னென்ன பொருட்களை நாம சேர்த்து வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மஞ்சள் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் நம்மளுக்கு நம்ம பொங்கல் பானையில கட்டுவோம் இல்லைங்களா, அதே தாங்க. இந்த மஞ்சளை நாம ஏற்கனவே தனியா எடுத்து வைக்க சொல்லியே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அப்படி நீங்க இது எடுத்து வைக்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு விரலி மஞ்சள் வாங்கிக்கோங்க. இந்த மஞ்சள் இருந்தா நம்மளுக்கு கூடுதல் சிறப்பு, நம்மளுக்கு கை மேல பலன் தரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மஞ்சள் இல்லாதவங்க நீங்க விரலி மஞ்சள் எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதனால கூடுமான வரைக்கும் இந்த மஞ்சள் இருந்ததுன்னா பயன்படுத்திக்கோங்க. இந்த மஞ்சள் கிழங்க இது மேல இப்படி வச்சிருங்க. வச்சுட்டு இதற்கு மேல இன்னொரு பொருளையும் வைக்கணும். அது என்னதுன்னா இந்த 1 ரூபாய் நாணயம். இந்த 1 ரூபாய் நாணயத்தையும் நம்ம இதற்கு மேலே நம்ம இப்படி வச்சிடலாம். இந்த கல்லுப்பு, மஞ்சள், 1 ரூபாய் நாணயம், இது அனைத்துமே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணாடி பவுல் இது எல்லாமே உங்க வீட்டில் நேர்மறை ஆற்றல்களை அதிகரிக்கும். இந்த கல்லுப்பு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் அம்சமாகவே நம்ம பார்க்கக்கூடிய காரணத்தினால இந்த கல்லுப்பு மகாலட்சுமியின் சொரூபம் அப்படின்னே சொல்லுவோம் இல்லைங்களா?
கல்லுப்பை வச்சு நாம என்ன பரிகாரம் செய்தாலும் அதற்கு கை மேல பலன் கிடைக்கும். அதனால நீங்க கவலைப்படவே வேண்டாம், உங்களுக்கு கை மேல கண்டிப்பா பலன் கிடைக்கும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மஞ்சள் கிழங்கு, விரலி மஞ்சள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அம்மனுடைய சொரூபமாகவே நம்ம பார்ப்போம். இதுவும் அம்மனுக்கு உகந்த ஒரு பொருளாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 1 ரூபாய் நாணயம் கூட நம்மளுக்கு மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான ஒரு 1 ரூபாய் நாணயம். இது 3ம் சேர்ந்து இருக்கக்கூடிய இடத்தில் வறுமைகள் இருக்காது, தரித்திர நிலை இருக்காது, செல்வ நிலை அதிகரிக்கும், வருமானம் அதிகரிக்கும். பார்த்தீங்கன்னா பொருளாதார நிலைகளும் நம்மளுக்கு மென்மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கும். அதனால இன்றைய நாள்ல இரவு 8 to 9 அப்படிங்கிற இந்த சுக்கிரஹோரை நேரத்தில் நீங்க இந்த பொருளை இப்படி 3ஐயும் தயார் பண்ணி நீங்க உங்களுடைய பூஜை அறையில வச்சிடுங்க. இப்போ மாலை 6 மணிக்கு மேல நீங்க மகாலட்சுமி பூஜை செய்யறீங்க அப்படின்னா அதை தனியா செஞ்சுக்கோங்க. அப்ப நீங்க இதை வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏற்கனவே இன்று பூஜை அறையில ஒரு சொம்பு தண்ணீர் வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை உங்க பூஜை அறையில வைக்கும்போது உங்களுக்கே தெரியும், இது 3 பொருளும் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கும் போதே ஒரு மங்களகரமான ஒரு நிகழ்வு, ஒரு மங்களகரமான ஒரு மன நிறைவு நம்மளுக்கு கிடைக்கும். இதே மாதிரி நீங்க வீட்டில் வைக்கும்போது மகாலட்சுமி தாயாரின் கடைக்கண் பார்வை உங்கள் மீது படும். உங்க வீட்டில் என்றென்றைக்கும் செல்வ நிலைகளுக்கு குறைவில்லாமல் இருக்கும். எங்க இருந்துன்னே பணம் வருதுன்னு தெரியலப்பா, இவங்க மட்டும் இப்படி சந்தோஷமா ஆடம்பரமா இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா? அது மாதிரியான ஒரு வாழ்க்கை சூழ்நிலைகள் ஏற்படும். இந்த ஒரு எளிய ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்யுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளும் சரி, பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் சரிங்க, எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாகவே அது உங்களுக்கு சரியாகிவிடும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதை எத்தனை நாளைக்கு ஒரு முறை மாற்ற வேண்டும் அப்படின்னா இதை நீங்க 2 வாரத்துக்கு அப்படியே விட்டுடலாம். 2 வாரம் கழிச்சு மறுபடியும் ஒரு வெள்ளிக்கிழமை வரும்போது இந்த மஞ்சள் நம்மளுக்கு கிடைக்காது இல்லைங்களா? அதனால நீங்க விரலி மஞ்சள் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த தை முதல் வெள்ளிக்கிழமை இது இருந்து நீங்க இந்த பரிகாரத்தை செய்யறீங்க அப்படின்னா ரொம்பவே அதிர்ஷ்டசாலின்னு தான் நான் சொல்லுவேன் உங்களை. இது 2 வீக்ஸ் கழிச்சு இது இருக்காது, இந்த மஞ்சள் நம்மளுக்கு கிடைக்காது இல்லைங்களா? அதனால நீங்க விரலி மஞ்சள் வைத்து கொண்டு இதே மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணி நீங்க உங்களுடைய பூஜை அறையில் வைத்து நீங்க வழிபாடு செய்யலாம். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.